ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னறிவிப்பு செய்தார்கள். இறுதியான ஒரு விஷயம், சஹீஹுல் புகாரியிலே 6428வது இலக்கம், இம்ரான் இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹைருக்கும் கர்னி, உங்களிலே சிறந்தவர்கள் எனது சமூகத்தை சேர்ந்தவர்கள், சும்மல்லதீன யலூனஹும், பின்னர் அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய சமுதாயம், சும்மல்லதீன யலூனஹும், பின்னர் மூன்றாவது வரக்கூடிய சமுதாயம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லி ரெண்டாவது வரக்கூடிய சமுதாயம், இம்ரான் இப்னு ஹுசைன் சொல்றாரு, மூன்றாவது ரசூல் அவங்க ஒரு சமுதாயத்தை சொன்னார்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்றாங்க. ஆனால் சஹீஹான வேற ஹதீஸ்கள் என்ன செய்கிறது, மூன்றாவது ஒரு சமுதாயத்தை ரசூலாங்க சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, சொன்ன பின்னால சும்ம யகூனு பஅதஹும் கௌமுன் யஷ்ஹதுன வலா யுஸ்தஷ்ஹதூன், சாட்சிக்கு வாங்கன்னு சொல்வதற்கு முன்னாலேயே ஓடி வந்து சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகும். சாட்சிக்கு கூப்பிடவே மாட்டாங்க சாட்சி சொல்றதுக்கு, ஆனால் சாட்சி சொல்வதற்கு முந்தி அடித்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் உருவாகும். சாட்சி என்றால் என்ன, நாளை மறுமையில் அவர்களுடைய ஷஹாதத்து விசாரிக்கப்படும். ஷஹாதத்திய சதுக்தபு ஷஹாதத்துஹும் வயுஸ்அலூன், ஷஹாதா என்பது நம்ம அல்லாஹ் வச்சு சொல்றது. அது இப்போ நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்வான், அதை விசாரிப்பான். இன்றைக்கு ஒரு அக்து நிக்கா மஜ்லிஸ் நடக்குது, திருமண மஜ்லிஸ். சாட்சிக்கு வாங்கினா நான் வரேன் அவசரமாக என்ன செஞ்சுருவாங்க, முன்னுக்கு வந்துடும். யார் உனக்கு கணவன் தெரியுமா, யார் மனைவி என்று தெரியுமா, முன்னுக்கு வந்துடுறது. யாரா என்ன அது சரியான திருமணம், என்ன பிரச்சனை பின்னால் வரும், நீ எல்லாத்துக்கும் பொறுப்பாக அனுப்பியா, ஏதா வந்தா நீ திருமணம் நடந்து ஏதா கேட்டா விட ஒழுக்கு ஏதா ஒன்றும் இல்லை, சாட்சியை நான் முன்னிக்கிறேன், நான் தான் எங்கே சாட்சியானாலும் அவர் தான் என்ன செய்வார், 60 வருஷத்துக்கு 6000 கையெழுத்து செஞ்சிருப்பார், சாட்சி என்ற பேரில் வைத்திருப்பார் என்கின்ற அமைப்பில் சாட்சிக்கு அவசரமாக என்ன செஞ்சிருது, ஓடி வந்து விடுவதை பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்தேன், நான் செஞ்சேன், நான் கண்டேன், அவசரமாக சாட்சி சொல்லக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யஷ்ஹதூன் வலா யுஸ்தஷ்ஹதூன், அவர்களை அழைத்தே இருக்க மாட்டாங்க. ஆனால் நபித்தோட காலம் அப்படி இல்லை, அழைச்சாலும் போகாத லெவலில் வானா, நான் இது சாட்சி சொன்னால் மறுமையில் என்ன செய்யப்படுவேன், விசாரிக்கப்படுவேன், எனக்கேன் இன்னொரு விசாரணை என்கின்ற அமைப்பில் இருந்தார்கள். ஆனால் இதெல்லாம் சர்வசாதாரணமாக யஷ்ஹதூன வலா யுஸ்தஷ்ஹதூன், அழைக்காமலே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு காலத்திலே நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். நபியவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். வயஹூனூன் வலா யுத்தமனூன், மோசடி செய்வார்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒருவர் அங்கே இருந்து போய் 2 நிமிடம் நிற்காது, இவன் ஈக்கான இவன் நல்லா வருவான்னு நினைக்கிறீங்க, அப்படியே என்ன செஞ்சிருவான், அப்போ தான் பேசிக்கின்றது போய் 1 நிமிடம் இருக்காது, அவனை கேட்குற தூரத்தில் என்ன செஞ்சிடறாங்க, ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இவன் என்ன நினைக்கிறான், நிச்சயமாக இவன் என்னையை பற்றி நான் போனவர் இவனோட பேசுவான், மனசு வந்துடுது. இதனால் அவரை நம்பிக்கையில் பேசுகிறத குறைச்சிக்கிறான். இவன் என்ன செய்கிறான், முக்கியமான விஷயங்கள் அவனோட பேசுறது இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் ரூம்மேட்டாக இருக்கிறாங்க, 3-4 பேர் என்று சொல்லி ரூமாக இது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் திடீர்னு எங்கேயா போயிடுவான், இவனுக்கு முன்னுக்கால் இதை பேசாத, நான் எத்தனை முறை சொல்லிக்கிறேன், நான் அவனுக்கு ஒரு வாட்டி அவன் அப்போ தான் போனான். இந்த மாதிரி சர்வசாதாரணமாக யாரையும் நம்புகிற நிலவையில் இல்லை. அப்போ நீங்கள் நினைக்கணும், நம்மளை பற்றி தான் நடப்பான். நீங்கள் ஒருவேளை அவனை சொல்கிறது நம்மளுக்கு நல்ல இல்லைன்னா மௌனமாக தான் முடிஞ்சுது. நாங்கள் மிக பியூராக இருந்து தூய்மையாக இருந்து எனது வார்த்தையை அவன் நம்பக்கூடிய லெவலில் என்னை மதிக்கிறவனா இருந்தால் பரவாயில்ல, நான் மார்க்கத்தோடு இருக்கிறேன், நான் நேர்மையாக இருக்கிறேன், இவன் சொன்னால் சரியாக தான் செய்வேன். ஆனால் அவனுக்கு என்ன விளங்குது, இவன் தொழுகிறான் இல்லை, ஒழுங்காக ஈடுபாடு இல்லை, மார்க்கப்பட்டு இல்லை, இவன் இதை சொல்கிறானா இவன் நல்லவனா, அப்படியே அந்த மனசு அவனுக்கு பதிஞ்சிடும். அப்படியான்னு கேட்டு சும்மா இருந்துருவான். சில வேளை அவன் போனவர் இவன்ட்டு சொல்லிடுவான், உன்னை பற்றி அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நீ யார்கிட்டையும் சொல்லிடாதன், இவன் அவனுக்கு துரோகி ஆயிப்பான், அவன் இவனுக்கு துரோகி ஆயிக்கிறான். இதுதான் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்குது. அதாவது எல்லாரும் நினைக்கிறாங்க இதை கொடுத்தா தான் அமானிதம், இப்படி கொடுத்துட்டு அதை சரியாக தந்தா தான் அமானிதம், அதுவும் அமானிதம். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொன்னானே சரியாக அவன் பொருத்தம் இல்லாமலே சொல்லிட்டா நம்ம அமைதியாக இருக்கிறோம், அப்படி இல்லை. இன்றைக்கு இந்த தவறு என்ன செய்கிறது, சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் மத்தியிலே வந்து விடுகிற இந்த நிலைமை உருவாகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வயந்துரூன் வலா யஃபூன், நேர்ச்சை வைப்பார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள், நேர்ச்சை வைப்பார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். நான் இதற்கெல்லாம் இந்த செய்தியை சொல்ல வந்தேன். ரசூலுல்லாஹ் கடைசியாக சொல்கிறாங்க, வயதுஹரு ஃபீஹி முஸ்லிம், ரசூலுல்லாஹ் சொல்கிறார், வயதுஹரு ஃபீஹி முஸ்லிமன், அவர்களிடத்தில் கொழுப்பு அதிகரிக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அந்த காலத்தில் இந்த மாதிரி உள்ள மக்களுடைய குவாலிட்டியில் என்ன அதிகரிக்கும், வயதுஹரு ஃபீஹி முஸ்லிமன், கொழுப்பு அதிகரிக்கும். கொழுத்த மக்களாக இன்றைக்கு எல்லாரும் என்ன பிரச்சனை, ஃபேட், அப்படித்தானே. இன்றைக்கு இது கொழுப்பு என்கின்ற பகுதி நிறைய பயப்படுகிறார்கள், கொழுப்பு அதிகரிக்கும், எல்லாரும் பயப்படுறோம். இங்கே சொல்லுவாங்க, என்ன மாதிரி சொல்கிறாங்க, இங்கே வந்தால் உங்களுக்கு கொழுப்பு அத்தாட்சி அடையாளம், இங்கே வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், கொழுத்து தான் ஆகணும் அப்படின்ற லெவலில் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே எதை சொல்ல வரல, நம்ம கொழுத்தவராக இருக்கிறத பிள்ளைன்னு சொல்ல வரல. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கொழுத்த பெண்மணி, ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், விளங்கிட்டா, கொழுப்பதையே பிள்ளை நீங்கள் சொல்ல வரல. ஆனால்
சமுதாயத்தில் 100 பேர் இருந்து 5 பேர் கொளுத்திக்கிறாண்டா அது பரவாயில்ல. இன்றைக்கு நிலைமை என்ன? எல்லாருக்கும் அது ஒரு அடையாளமாக போகிற அளவுக்கு என்னது இன்றைக்கு வயல்ஹரு ஃபீஹிமு சிமான கொழுப்பு அதிகரிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த செஞ்சிருக்குது. அதுக்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாருங்க. இது புகாரில 4729 இலக்கத்தில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னஹு லா யஅதி ரஜுலுல் அதீமு ஸமீனு யௌமல் கியாமா. அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு கொழுத்து பிரமாண்டமான மனிதர்கள் வருவார்கள். விசாரணைக்கு நல்ல கொழுத்து போயிருப்பாங்க. சமீன், சமீன் என்றா என்ன? கொழுத்து. சமீன் என்றா பெருமதியானவன். யாருக்கா இருந்துற போது பேர் சமீன் என்றா பெருமதியானவன், சமீன் என்றா கொழுத்தவன். இப்படி கொழுத்த மனிதர்கள் என்ன செய்வார்கள்? வருவார்கள். லா யஸினு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா, ஒரு அதாவது ஈயுடைய இறகுக்கு கூட பெருமதி கல்லாட்டு. அல்லாஹு தாலா பெரிய மனிதர் அவர், ஆனால் அல்லாஹு தாலா ஈயுடைய இறகுக்கு கூட என்ன செய்ய மாட்டான், அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். வகால அக்ரவு சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஓதுங்க, ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, அவர்களுக்கு நாங்கள் ஒரு பெருமானம் கூட மறுமையில் கொடுக்க மாட்டோம் என்று ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியில அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்காலம் கொழுப்பு அதிகரிக்கும் என்றாங்க. எதிர்காலம் கொழுப்பு அதிகரிக்கக்கூடிய காலம் என்ற. ஏன் நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? இன்றைக்கு எப்போ பார்த்தீங்களா இந்த சைஸுக்கு இருக்குது, அதை பார்த்தீங்களா இந்த பெருப்பத்துக்கு இருக்குது, இதை பார்த்தீங்களா இவ்வளோ பெருத்துக்கு, அதே மாதிரி நம்மளும் என்ன செய்கிறோம், அதை மாதிரி சாப்பிட்டு நம்மளும் அதே அந்த காலத்தை பார்த்தாங்க, ஓ இவ்வளோ என்ன எல்லாரும் இப்படி இருக்கிறாங்கன்ற லெவலுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஷோட்டானவர்களாகவும் கொளுத்தவர்களாக என்ன செய்கிறோம், மாறிக்கொண்டு வருகின்ற ஒரு காலத்தை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், இது அடிப்படையிலேயே குறையான ஒரு விஷயம் அல்ல. இது அடிப்படையில் ஒரு குறையான விஷயம் அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்லி காட்டுகிறார்கள், அவர்கள் சாப்பாட்டிலும் குடிப்பதிலும் தங்களது கவனத்தை அதிகரித்திருப்பார்கள். அதே நேரம் வாக்குறுதியிலும் நேர்மையிலும் சாட்சி சொல்வதிலும் கவனம் குறைந்திருக்கும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மக்கள் வ மஷரப், உண்ணுவதும் பருகுவதும் அவர்கள்ட்ட அதிகமாக போய் இருக்கும், அதே நேரத்தில் இந்த பகுதி குறைந்திருக்கும். உண்டு பருகி அதே நேரத்தில் நம்ம பேணுதலாக இருந்தோம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் எனது அதில் இல்லை. நபித்தோழர்களையும் அப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் படித்த இந்த விஷயங்களிலே இன்றைய காலகட்டத்திலே நடந்து கொள்ளக்கூடிய சில முக்கியமான அம்சங்களை பார்க்கிறோம். அறிவு குறைந்து ஜகல் பெருகுதல் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இடம். அதே போன்று பேணை பரவுதல் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இடம். அதே போன்று பெண்களுடைய சோதனை நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இடம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த கொழுப்பு அதிகரிக்கும், சாட்சி சொல்லாமலே கேட்காமலே சொல்லுவார்கள், இது போன்ற முன்னறிவிப்புகள் எல்லாம் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய இடம். மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா ஃபித்னாக்களில் இருந்தும் எங்களை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நபி அவர்களுடைய முன்னறிவிப்பிலிருந்து பிரயோஜனம் பெற்ற மக்களாக எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும்.